திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறை அடுத்த புரிசை கிராமத்தை சேர்ந்த தெருக்கூத்து கலைஞரும் தெருக்கூத்து ஆசிரியருமான கண்ணப்ப சம்பந்தத்திற்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது அறிவித்துள்ளது. 6 தலைமுறைகளாக தெருக்கூத்து எனப்படும் நாடக கலையை நடத்தி வரும் இவர் தெருக்கூத்து பயிற்சி பள்ளியையும் நடத்தி வருகிறார். ஏற்கனவே தமிழக அரசின் கலைமாமணி, மத்திய அரசின் சங்கீத நாடக அகாடமி விருதுகளை பெற்றுள்ள இவர் தற்போது தனது கலைப்பணிக்காக பத்மஸ்ரீ விருது அறிவித்துள்ளதற்கு மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். நாங்கள் 6 தலைமுறையா இப்போ இந்த கூத்தை நடத்திட்டு வரோம். எனக்கு இந்த பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்த மத்திய அரசுக்கு எங்களுடைய மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிக்கிறோம். இப்படி கொடுத்ததுனால எங்களை இன்னும் ஊக்குவித்து இருக்காங்க. இதனால இன்னும் சிறப்பா செய்யறதுக்கு ஒரு ஆர்வமா இருக்கு. அதை செய்யலன்னு இருக்கு. நாட்டின் 76வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகையில் மேயர் பிரியாராஜன் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்ததுடன் மாணவ மாணவியர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் சொத்து வரியை உரிய காலத்தில் செலுத்தியவர்கள் மற்றும் அதிக சொத்து வரி செலுத்தியவர்களை கௌரவித்து அவர்களுக்கு பாராட்டு கடிதங்களை மேயர் பிரியாராஜன் வழங்கினார். சென்னை மாநகராட்சி அலுவலர்களுக்கு 9,93,00,000 ரூபாய் மதிப்பில் 1320 அதிநவீன வாக்கி டாக்கி வழங்குவதன் அடையாளமாக 20 அதிகாரிகளுக்கு வாக்கி டாக்கி வழங்கப்பட்டது. மாண்புமிகு மேயர் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றுதல். திருமதி எம் தனலட்சுமி அவர்கள் பயிற்சியில் வழிநடத்தி மாண்புமிகு மேயர் அவர்களுக்கு மரியாதை செலுத்திக் கொள்கின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.